கண்டிப்பாக. அதாவது நூற்றாண்டு கடந்த அரசு தலைமை மருத்துவமனை இடமாற்றம் செய்வதை கண்டித்து நாகை அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக பொதுமக்கள் திரண்டு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரமாக புதிய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதியில் போக்குவரத்து கண்டித்துள்ளது. சபி, அதாவது நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் 100 ஆண்டுகள் மேலாக செயல்பட்டு வந்தது. இந்த மருத்துவமனை கடந்த 2020ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 360 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. பின்னர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவர்கள் சேர்க்கை மற்றும் மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அனுமதி வழங்கியது. இதற்காக நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தற்காலிகமாக செயல்பட்டு வந்தது. ஆனால் அங்கு பேரளவில் மட்டுமே மருத்துவக் கல்லூரி செயல்பட்டது. போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் அனைத்து நோயாளிகளும் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அல்லது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அப்போது அனுப்பி வைக்கப்பட்ட சூழ்நிலை தொடர்ச்சியாக நீடித்து வந்தது. மருத்துவக் கல்லூரிக்கான எந்த கட்டமைப்பும் இல்லாமலும் பல துறைக்கு மருத்துவர்கள் இல்லாத நிலையிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. அதாவது இந்த நிலையில ஒரத்தூர் கிராமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் நிறைவேற்றதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஒரத்தூர் கிராமத்திற்கு அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிடத்துக்கு செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் நாகப்பட்டினம் அருகே உள்ள அதாவது சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனால் வெளிநோயாளி பிரிவு, மகப்பேறு மற்றும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை மற்றும் பழைய அரசு மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் திடீர்னு நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கடந்த 3 மாதங்களாக 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர். பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய போராட்டத்தையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்றைய நாகையில 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தெரிவிக்காமல் மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து நாகை சுற்றியுள்ள 5 லட்சம் பொதுமக்கள் உணர்வுகளை மதிக்காமையும் ஒரத்தூருக்கு மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பா சொல்ல போனோம்னா ஏற்கனவே இருந்த அனைத்து விதமான மருத்துவ சேவைகளும் சகல வசதிகளும் இணை இயக்குனர் கட்டுப்பாட்டிலே தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில நம்பியா நகர் மீனவ கிராம தலைமையிலான அரசினர் மாவட்ட குழுன்னு ஒரு மீட்பு குழு உருவாக்கப்பட்டு அனைத்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் கோஷங்களை எழுப்பி பழைய அரசு தலைமை மருத்துவமனை முன்பு கோஷங்களை எடுத்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் மருத்துவமனை இடமாற்றம் செய்வதை கண்டித்து வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுட்டு ஒப்பாரி வைத்த ஒரு காட்சி நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஆத்திரமடைந்து பேச்சுவார்த்தைக்கு யாரும் வராதனால ஆத்திரமடைந்து நாகை அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரணியாக புறப்பட்டு நாகை பேருந்து நிலையம் சாலை மற்றும் நாகை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வெளிப்பாளையம் பகுதி கடை அடைக்கப்பட்டது. ஆட்டோ சங்கத்தினரும் ஆதரவு தெரிவித்து ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாகை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 4 மணி நேரமாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன், சுகாதாரத்துறை அதிகாரி ராஜா, மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தற்போது இந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது என்று அதிகார தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்களுடைய மற்றும் சுற்றியுள்ள வெளிப்பாளையம் பகுதி நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது மீண்டும் பழைய அரசு தலைமை மருத்துவமனை இங்கு இயங்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் இது மேலிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாடி